ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பூரி தாங்க. நான் பூரி மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் பூரி கிழங்கு செய்யணுங்க. பூரி மாவு மட்டும் நிறைய டைம் எடுக்குங்க பிசைகிறதுக்கு. எனக்கு சப்பாத்தி மாவு டக்குன்னு பிசைஞ்சிருவேன். பூரி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு ரொம்ப நேரம் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க பூரி நல்லா சாஃப்டாக வரும், நல்லா உப்பி வரும். அதனால் பூரிக்கு மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை போட்டு ஒரு டப்பாவில் பாக்ஸில் வச்சுட்டுனா அதுக்கப்புறம் நான் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே தூங்குறாங்கங்க. என் பசங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் தான் தம்பியை கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சி வச்சுட்டு தம்பியை கூட்டிகிட்டு போயிடுவேன். அவரை எழுப்பி குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போகணுங்க அவரை கிளாஸுக்கு. இல்லைன்னா நானும் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன். மாவுலாம் பிசைஞ்சாச்சுங்க. நான் டீ போடுறேங்க. டீ எங்கள் வீட்டுக்காரர் எழுந்திரிச்சிட்டார். எனக்கும் அவருக்கும் டீ போடுறேன். டீனா வெறும் டீ தூளை மட்டும் போட்டு குடிக்க மாட்டேங்க. நான் வந்து இஞ்சி போடுவேன், ஏலக்காய் போடுவேன். இஞ்சி ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா டீ தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளெயின் டீ எனக்கு பிடிக்காது. அதனால் எப்போ டீ போட்டாலும் இஞ்சி இல்லைன்னா ஏலக்காய் கண்டிப்பாக எதனா ஒன்று போட்டு தாங்க எனக்கு டீ வந்து டீ மாதிரியே தெரியும். அதனால் ப்ளெயின் டீ குடிக்க மாட்டேன். இஞ்சி போடுவேன், ஏலக்காய் போடுவேன். சம்டைம் அந்த அந்த கிராம்பு இதெல்லாம் கூட போடுவேன். மசாலா டீ. இதோ பூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பூரி கிழங்கு செய்யறதுக்கு பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரி கிழங்கு செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க இனிமேல் பூரி கிழங்கு செய்யணும். இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லை. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். தண்ணிலாம் அதிகமாக ஊற்றக்கூடாது. எங்கள் வீட்டுக்காருக்கு அவர் திட்டுவாருங்க. அதனால் தண்ணி வந்து மீடியமாக தான் ஊற்றுவேன், கொஞ்சமாக தான். அதனால் கட்டியாக தாங்க போட்டிருக்கேன் இப்போ டீ. அவ்வளோதான். சர்க்கரையும் நான் இது கூட தாங்க ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா சர்க்கரை போட்டு டீ ஆற்றினா ஆறி போயிடுங்க. எனக்கு ஆறி போன டீயே பிடிக்காதுங்க. அதனால் சர்க்கரை அதிலே போட்டுடுவேன். என்ன நிறைய போடுறேன்னு பார்க்குறீங்களா? ரெண்டு கப்புங்க. இந்த கப்பு நல்லா பெரிய கப்பு. அதனால தான். எனக்கு எப்படி தெரியுமாங்க, டீ குடித்த மாதிரி இருக்கணும். அதனால் சர்க்கரைலாம் கொஞ்சம் நல்லா போட்டு குடிப்பேங்க. நான் ஸ்வீட்டுன்னு சாப்பிட்றதுன்னு பார்த்தா டீயில் போடுற சர்க்கரை தான். மற்றபடி ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக நான் பிடிக்காது எனக்கு. அதனால் டீயில் வந்து நான் சர்க்கரை எனக்கு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிப்பேன். இல்லைன்னா எனக்கு ஏதோ சுடு தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், டீ ரெடி ஆகிடுச்சு. டீ வந்து டிகாஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி இல்லைங்க, எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டோம். டீ போட்டாச்சுங்க. டீ ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேங்க, இல்லைன்னா ஆறிடும். க்ளோஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடியும் கொடுத்துருக்காங்க. இது மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மூடியும் இருக்கும். இதுக்கு இப்படி மூடி வச்சுட்டா ஆறாதுங்க. இங்கே பாருங்க, அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நேரம் வரைக்குமே இருக்கும், சூடு ஆறாமலே இருக்கும். இன்னொரு மூடி எங்கன்னு தெரியல, தேடணுங்க. அவசரத்துக்கு தேடும் போது கிடைக்கல. அதோடைய மூடி இப்போதைக்கு கிடைக்கல. இப்போ வேறு மூடி போட்டிருக்கேன். ஆனால் இது மூடி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பூரி நான் செய்யறதெல்லாம் காமிக்க போகிறது இல்லைங்க. டைம் ஆகிடுச்சு, தம்பிக்கு கிளாஸ் இருக்குது, நான் போகணும். ஸோ அதனால் வந்து பூரிக்கு நான் வந்து வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கேரட்டுங்க. கேரட் நான் வெங்காயத்தை கூடவே போட்டு வதக்கிடுவேன். அப்புறம் வந்து தக்காளி, ஒரு 2 தக்காளி ஆக்சுவலி ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு பிடிக்கும், நான் ஆட் பண்ணுவேங்க தக்காளி. அதான் சொல்லுங்கள், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய டேஸ்ட் இதாங்க. எனக்கு வேணுங்கிறப்ப தக்காளி போட மாட்டேன். எனக்கு வேணுங்கிறப்ப தக்காளி போட்டுப்பேங்க. எனக்கு தக்காளி போட்டால் பிடிச்சிருக்கு, அதனால் நான் தக்காளி போடுறேன். மஞ்சத்தூள் வேணுங்க, மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். அப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை பட்டாணி 2த்தையும் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து கடுகு, கடலைப்பருப்பு கண்டிப்பாக போடணும். கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்குங்க, அதோடைய ஃப்ளேவர். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு,
கடலப்பருப்புலாம் போட்டுட்டு கருவேப்பிலலாம் போட்டு வெங்காயம், கேரட் போட்டுடணும். 2த்தையும் போட்டுடணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கடைசியா தான் தக்காளி போடணுங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்குங்க. நல்லா கொஞ்சம் கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ மசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதே ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் இல்லை ஒரு குட்டி டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே போட்டு உப்பு போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். நான் மற்றபடி அந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை கடல மாவுலாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் நான் இன்றைக்கி போடலைங்க. நான் சிம்பிளாக இது பண்ணுவேங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோ அந்த குக்கிங் வீடியோலாம் போட்டால் ரொம்ப லென்த் ஆகுங்க. டைம் ஆகிடுச்சி. பாய்ங்க. அவ்வளோதாங்க. டீ குடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேங்க.